மலச்சிக்கல் பலச்சிக்கல் அந்த சிக்கலை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். மலச்சிக்கல் ஏன் ஏற்படுது அப்படின்னு முதல்ல பார்த்துருவோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு கலாச்சாரத்துல இந்த நான்வெஜ் சாப்பிடுறாங்க இல்லையா, நான்வெஜ் சாப்பிடுறாங்க. நான்வெஜ் சாப்பிட்டா கட்டாயம் காய்கறிகள் சாப்பிடணும், சாப்பிடுறது இல்ல, இதனால மலச்சிக்கல் ஏற்படும். ரெண்டாவது, நான் லிக்விட் ஐட்டமா சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, காய்கறிகள் பழத்தை வந்து ஜூஸா போட்டு குடிப்பாங்க. இப்படி ஜூஸா குடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, குளுக்கோஸ் மற்ற நுண்சத்துக்கள் தான் நேரடியா போவதே ஒழிய ஃபைபர் சொல்லக்கூடிய நார்ச்சத்து உடம்புக்கு போறதில்லை. ரெண்டாவது, உணவுல தேவையான காய்கறிகள் அதிகமா எடுத்துக்கிறது இல்லை, இதனாலையும் நார்ச்சத்து உடலுக்கு கிடைக்கிறது இல்லை. இப்படி நார்ச்சத்துன்னு சொல்லக்கூடிய இந்த சத்து கிடைச்சால்தான் என்ன ஆகும் அப்படின்னா, மலம் வந்து ஃப்ரீயா போகும். இந்த நார்ச்சத்தானது என்ன பண்ணும் அப்படின்னா, பெருங்குடல்ல இருக்கக்கூடிய நீர்மத்தை வந்து பிடிச்சு வச்சு மலத்தை வந்து இலக்கி மலச்சிக்கல் இல்லாம வெளியே தள்ளும். அதை விட்டு ஃபைபர் இல்லாம வெறும் தண்ணி மட்டும் நிறைய குடிச்சா மோஷன் ஃப்ரீயா போகுமா அப்படின்னா